அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். மௌனம் சதா ஆசனஜயः ஸ்தைர்யம் பிராணஜயः शनैः. மௌனம் சதாசனஜய ஸ்தைர்யம் பிராணஜய शनैः. சதா ஆசனஜயா. அந்த ரெண்டு டபுள் கோடு வந்ததுனால அங்க சதா அதுக்கப்புறமா ஆ அப்படின்னு அத லாங்கா நீட்டிண்டு சொல்லிண்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்க மறக்க கூடாது. மௌனம் சதாசனஜய ஸ்தைர்யம் பிராணஜய शनैः. प्रत्याहारः च इन्द्रियाणां प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयाद् मनसा हृदि विषयान् मनसा हृदि. मौनं सदासनजय स्थैर्यं प्राणजय शनैः. प्रत्याहारश्चेन्द्रियाणां विषयान् मनसा हृदि. मौनं प्राणजयं प्रत्याहारं பிராணாயாமம் இல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு சித்தத்தை பரமாத்மாவில சேர்க்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. வானப்பிரஸ்த ஆசிரமிகளுக்கான விஷயங்களாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. மௌனம் பிரவൃத்தியாலயம் சிந்தனையாலயம் வாக்காலயம். மனசா வாஜா கர்மணா மனசும் மௌனமா இருக்கணும். மனசுல பலவிதமான சிந்தனைகளை வரத்துக்கு அனுமதிக்க கூடாது. வாஜா வார்த்தை அப்படிங்கிறது வாயிலிருந்து வரவே கூடாது, மௌனமா இருக்கணும். கர்மணா நீ மனசு அமைதியா நிற்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் மனசுல சிந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி பேசாம இருக்கணும். நீ பேசாம இருந்துட்டு இனி என்ன பண்ணணும்னா பிரவൃத்தியாலேயும் மௌனமா இருக்கணும். கையால பரதநாட்டியம் மாதிரி இருக்கிற ஆக்ஷன்கள் எல்லாம் காட்டக்கூடாது. நான் இன்னைக்கு மௌன விரதமாக்கும், அதனால ஆக்ஷனால மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு எல்லாம் இருக்கப்படாது. அதனால மனசா வாஜா கர்மனா ஒன்றும் செய்யாம அமைதியா இருக்கிறதுக்கு பேராக்கும் மௌனம். மௌனம் வித்வானுபூஷணம். அந்தராத்மாவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ற முனியோடு அந்த ஒரு குணமாக்கும் மௌனம். சதா ஆசனஜயா യമം நியமம் ஆசனம். ഒരു ഇരിപ്പിടത്തിൽ സ്ഥിരമായിട്ട് ഉட்காരத்துக்கு சுகாவஸ்தையில உட்காரத்துக்கு தகுந்த மாதிரியான அவஸ்தையாக்கும் ஆசன ஜெயம் அப்படிங்கிறது. நம்ம பாராயணம் பண்றதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆத்த கை வலிக்கிறது கால் வலிக்கிறது உட்காந்துட்டு இருக்கிற இடம் அவ்வளோ சாஃப்டாவும் இல்லாததுனால நமக்கு வலி அனுபவப்படுறது. அப்போ அந்த உட்கார்ற இடம் அப்படிங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி திருப்தியா இருந்தாதான் சுகமாயிட்டு உட்கார பറ്റുம். அதுக்கு பேராக்கும் ஆசன ஜெயம். பல்லவும் மேடுமா இருக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்தானாக்கா நமக்கு நிம்மதியாயிட்டு உட்காரத்துக்கு சாதிக்காது தியானம் பண்றதுக்கு. மினிமம் ஒரு முகூர்த்த காலம் 48 மினிட் ஆக்கும் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது. அந்த ஒரு முகூர்த்த காலம் அமைதியா உட்காரத்துக்கு முடிஞ்சானா அதுக்கு பேராக்கும் ஆசன ஜெயம் அப்படின்னு சொல்றது. ஒரு நாள் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ், அதானது 60 நாழிகை.
ஹாஃப் டே அப்படிங்கிறது 12 ஹவர்ஸ், அதானது 30 நாழிகை. 6 மணிக்கூர் அப்படிங்கிறது கால் டே ஆக்கம், அதானது 15 நாழிகை. 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 30 நாழிகை. 15 நாழிகை அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ். 7.5 நாழிகை அப்படிங்கிறது 1.5 மணிக்கூர். 3.25 நாழிகை அப்படிங்கிறது 3/4 மணிக்கூர். அப்ப 24 மினிட் அப்படிங்கிறது ஒரு நாழிகை. 24 மினிட் இன்டு 2 48 மினிட் அப்படிங்கிறது 2 நாழிகை. 12 மினிட் அப்படிங்கிறது அரை நாழிகை. அப்போ 2.5 நாழிகை அப்படின்னு சொன்னாக்கா 3 நாழிகை. ஒரு மணிக்கூറുம் 12 മിനിറ്റുമാക്കും 3 നാഴികை. பன்னிரண்டு மினிட் அப்படிங்கிறது அரை நாழிகை. 6 மினிட் அப்படிங்கிறது கால் நாழிகை. അനങ്കാതയ്ക്ക് ഭഗവത് ധ്യാനം ഒരു മുഹൂർത്ത കാലം വരയ്ക്കും 48 മിനിറ്റ് വരയ്ക്ക് ചെയ്യണം அப்படினாக்கும் சொல்லப்படுறது. 12 മിനിറ്റ് അര നാഴികை, 24 മിനിറ്റ് ഒരു നാഴികை, 36 മിനിറ്റ് ഒന്നര നാഴികை, 48 മിനിറ്റ് 2 നാഴികை, 60 മിനിറ്റ് 2.5 നാഴിகை. 2.5 நாழிகை அப்படிங்கிறது 1 hour. 60 நாழிகை அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ், அதாக்கும் ஒரு நாள். அப்படி 48 மினிட். 2 நாழிகை സ്വസ്ഥമായിട്ട് உட்கார்ந்து அதுல சக்சஸ் கிடைச்சானாக்கா அதுக்கு பேராக்கும் ஆசன ஜெயம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு டைம் சொஸ்தமாயிட்டு உட்காரத்துக்கு சாதிச்சானா ஆசன ஜெயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு முகூர்த்த டைம் அப்படி அசையாம சுகாசனத்துல உட்காரத்துக்கு சாதிக்கிறதாக்கும் ஆசன ஜெயம். மனசா வாஜா கர்மனா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம இருக்கிறதுக்கு சாதிக்கணும். அப்படி உட்கார்ற டைம்ல உட்கார்ந்துட்டே அப்படி தூங்கி தூங்கி ஆடாம இருக்கணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் ஆக்கும். நான் உட்காந்துட்டேன் தியானம் பண்றேன்னு சொல்லி தியான சமயத்துல கழுத்து இப்படி தொங்கி போகும் தூக்கத்துல. அப்படி ஒன்றும் இருக்கப்படாது. மனசுல பலவிதமான சிந்தனைகள் வராதக்கு சொஸ்தமாயிட்டு உட்காரணும். பகவத் தியானம் செய்யறதுக்கு இது மஸ்ட் ஆக்கும் அப்படின்னு பகவான் சொல்லறார். பல நாள் பிராக்டிஸ் செஞ்சாக்கும் இதை சாத்தியமாக்குறது. திடீர்னு ஒரு சுப்பிரபாதத்துல நான் தான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு அசையாம உட்காந்து நமக்கு அந்த ஆசன ஜெயம் அப்படிங்கிற விஷயம் சாத்தியமாகாது. மனசு சஞ்சல சுபாவம் இருக்கிற ஒன்னாக்கும் பல இடத்துலையும் ஓடி நடக்கிற அந்த மனசை பகவத் ரூபத்துல பிடிச்சு நிறுத்திண்டு பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த ரூபத்துல மனசை இழுத்துண்டு வந்து பிடிச்சு நிறுத்திண்டு சிந்தனைய பகவானில கான்சென்ட்ரேட் செய்யணும். இதுக்கு நிறைய நாள் பிராக்டிஸ் பண்ணத்தான் வேணும். ஆக்ரஹம் அப்படிங்கிறதாக்கும் இச்சாசக்தி. அப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆசை மனசுல முதல்ல உண்டாகணும். பலவித ஆசனங்கள் எல்லாம் இருக்குனாலும் பத்மாசனமாக்கும் சாதாரணமாயிட்டு தியானத்துக்கு சொல்லப்படுறது. பத்மாசனம், வஜ்ராசனம், ஸ்வஸ்திகாசனம், சித்தாசனம் இப்படின்னு பலவித ஆசனங்கள் இருக்கு. திரிகோணாசனம், நவாசனம், தனுராசனம், புஜங்காசனம், சவாசனம், விருஷாசனம், சலபாசனம், சர்வாங்காசனம், கோமுகாசனம், சிரசாசனம், கருடாசனம், அர்த்த சக்கராசனம், வீரபத்ராசனம், மார்ஜராசனம்,
நௌகாசனம், வக்ராசனம், சுகாசனம், இப்படி 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 இப்படின்னு நிறைய நிறைய ஆசன மெத்தேடுகள். நியர்லி 100 ஆசனங்கள் இருக்கு. சூட்டபிள் ஆயிட்டு எது வேணுமானாலும் സ്വീകരിக்கலாம் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீர பிரகிருதியாக்கும் அவாவாளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆசனங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். ரொம்ப குண்டா இருந்து கையுங்காலும் தொடையும் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறவாளுக்கு சமரம் பிடிஞ்சு உட்காரத்துக்கு ஒன்றும் சாதிக்காது. அப்போ சிலவாளுக்கு தரையில உட்கார பറ്റാது, சிலவாளுக்கு டேபிள்ல தான் உட்கார பറ്റുம். இப்படி எல்லாம் இருக்கு. எப்படி உட்கார்ந்தாலாக்குமோ டிஸ்டர்ப் இல்லாம உட்காருவோம், அதுக்கு பேராக்கும் சுகாசனம். அதிகம் ஒசரமில்லாത്ത, அதிகம் பள்ளமில்லாത്ത ஸ்தானம், சமதள பிரதேசத்தை செலக்ட் செஞ்சு உட்காரணும் அப்படின்னு பகவான் சொல்றார். புல்லுபாயோ தர்பப்பாயோ பலகையோ இதெல்லாம் போட்டுண்டு அதுல உட்காந்துட்டு நட்டல்ல நிவர்த்திட்டு உட்காரணும். ஸ்தைரியம் டெய்லி கண்டினியூஸ் ஆயிட்டு ஃபிக்ஸடு டைம்ல தியானத்தை பிராக்டிஸ் செய்யறதுக்காக்கும் ஸ்தைரியம் அப்படின்னு சொல்றது. ஸ்தைரியம் அப்படிங்கிறதும் மஸ்ட் ஆக்கும். இதுல பங்க்சுவாலிட்டி, அதானது நிஷ்டை அப்படிங்கிறதும் மஸ்ட் ஆக்கும். ஃபிக்ஸடு டைம்ல செய்யணும் அப்படிங்கிற அந்த நிஷ்டை அது மஸ்ட். உபநயனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது மஸ்ட் ஆயிட்டு செய்யற மாதிரி. பிராதகால சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது சூரியன் உதிச்சு வரத்த செய்யறதும், ராத்திரி முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிற அந்த வேலையில செய்யறதுமாக்குமே. சாயங்காலத்துல பகல் முடிஞ்சு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால செய்யறதாக்கும் சாயம் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது. அப்ப சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இப்படிங்கிற டைமுகள் மஸ்ட் ஆயிட்டு கவனத்துல வச்சுட்டு வேணும் அந்த சந்தியாவந்தனத்தை பண்றதுக்கு. அதே மாதிரியே தான் இந்த விஷயமும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதே மாதிரிதான் டெய்லி நம்ம ஏது நேரத்திலே ஆக்குமோ தியானத்துக்காயிட்டு சுகமான ஒரு ஆசனத்துல அந்த ஆசனத்தை செலக்ட் பண்ணி உட்காந்துட்டு தியானம் செய்யறோம் டெய்லி. அதே டைம்ல பங்க்சுவாலிட்டியை கீப் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி இல்லைன்னா நம்மளோட மனசு நம்மளோட கண்ட்ரோல்ல வராது, சோம்பேறித்தனம் வந்து சேரும். அதுக்கு நம்மளோட மனசுல கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஹெல்த் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், அதே மாதிரி பலவித ப்ராப்ளம்ஸ் நமக்கு அப் டு டேட் வாழ்க்கையில இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில நாளுகள்ல மட்டும் இந்த பங்க்சுவாலிட்டிய இல்லாம அப்படி இல்லைன்னா தியானமே பண்ணாம விட வேண்டிய சிச்சுவேஷன் கூடியும் உண்டாகும். மனசு கண்ட்ரோல்ல வராதக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாமக்கும் அந்த மனசு கண்ட்ரோல்ல வராம இருக்கு. இப்போ மேக்சிமம் டிஸ்கண்டினியூ ஆகாதக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். சனைஹி ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல பிராணஜயா பிராணாயாமம் செஞ்சு பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் செய்யறதுக்காக பிராணனை ஜெயிக்கிறது. மனசு பல இடத்துலயும் ஓடி நடக்கிற குரங்கு மாதிரி இருக்கிற, ஒரு மரத்திலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவர குரங்கு மாதிரி ஆக்கும் மனசு. சஞ்சல சுபாவம் இருக்கிற மனசு பிராணாயாமம் வழி மனசை பிடிச்சு நிறுத்துறதுக்கு சாதிக்கும். மனசா ஹிருதி, மனசால ஹிருதயத்துல விஷயாது இந்திரியானாம் பிரத்யாஹாரஹாச்ச, மனசால ஹிருதயத்துல விஷயங்களிலேந்து இந்திரியங்களை திரும்ப கொண்டு வரலாம். இந்திரியங்கள் விஷய சுகங்களுக்கு பின்னால ஓடி நடக்கிறது. அந்த இந்திரியங்களை மனசால ஹிருதயத்துக்கு பிடிச்சு கட்டி இழுத்துண்டு வரணும். பிரகிருதி அப்படிங்கிறதுலேருந்து அந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுலேருந்து மனசை திரும்ப உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். அப்பவாக்கும் அந்தராத்மாவை பார்க்கறதுக்கு சாதிக்கும். பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இல்லாமாகும், பகவானில அட்டாச்மெண்ட் உண்டாகும். அதுக்காக்கும் இந்த பிராணாயாமம் வழி இந்திரியங்களை ஹிருதயத்துக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. நான் என்னோடது எனக்கு இப்படி இருக்கிற பாவம் இல்லாம பண்ணிண்டு, துவைத பாவம் இல்லாம பண்ணிண்டு அத்வைத பாவத்தை கொண்டு வரணும். நானும் இந்த பிரகிருதியும் பரபிரம்மவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதாக்கும் தத்துவ ஞானம், அதானது தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது.
பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் இந்த பாகவதம் நம்மளை படிப்பிக்கிறது. அதைத்தான் இங்க கபிலதேவன் சாங்கிய சாஸ்திரம் வழி அம்மாவான தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார். ஆறாவது ஸ்லோகம். சொதிஷ்ஞானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம். स्वदेष्ण्यानामेकदेशे मनसा प्राणधारणम्. वैकुण्ठ लीला अभिध्यानम्. वैकुण्ठ लीला विद्यानम् समाधानं तदा आत्मनः तदात्मना. स्वदेष्ण्यानामेकदेशे मनसा प्राणधारणम्. वैकुण्ठलीला विद्यानं समाधानं तदात्मना. स्वदिष्ण्यानाम பிராண பிரசரணம் நடக்கிறது. பிராணன் அப்படிங்கிற எனர்ஜி ஜாஸ்தி இருக்கிற ஸ்தானம் ஷடாதார சக்கரங்களையாக்குமே இங்க சொல்லுறது. மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆத்யா இப்படி இருக்கிற பிராணனோட ஸ்தானங்களில ஏகதேசே ஏதாவது ஒரிடத்துக்கு மனசா பிராணதாரணம் மனசால பிராணனை பிடிச்சு நிப்பாட்டணும். பிராணாயாமத்தால பிராணஜலனத்தை அமைதியாக்கிறத மனசும் அமைதியாகும். அதனால அதுக்கப்புறம் ஷடாதார சக்கர ஸ்தானங்களில ஏதாவது ஒரு ஸ்தானத்துல பிராணனை திரிச்சு விடணும் அப்படின்னு ஆக்குமிங்க சொல்லப்படுறது. தாரணைய ஆக்குமிங்க எடுத்து சொல்லுறது. தாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். வைகுண்ட லீலா அபித்தியானம். வைகுண்ட லீலா பகவத் திருவிளையாடல்களை பகவானோட மகிமைகளை அபித்தியானம் நன்னா சிந்தனை பண்ணி மனசுல உறப்பிக்கணும். ததா ஆத்மனஹா சமாதானம். அதே மாதிரியே மனச சஞ்சலமாகாதக்கி பகவானில உறப்பிச்சு திருடமாயிட்டு நிப்பாட்டனம் அப்படின்னு பகவான் சொல்றார். சமாதானம் சொன்னாக்கா சம்யக் ஆன ஆசனம், அப்படி இல்லைன்னா சம்யக் ஆன ஆதானம். சமாதானம் நன்னா உறப்பிக்கிறது, உறப்பிச்சு நிறுத்துறது. சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற பாகவத தத்துவத்தையாக்கும் நம்ம பாகவதம் முழுவன் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு நாமே சத்ருவாகலாம், நமக்கு நாமே மித்திரவும் ஆகலாம். பகவானிலேந்து மனசு நகர்ந்து போனானாக்கா நமக்கு நாமே சத்ருவாகிறோம். அப்ப நமக்கு என்ன வர்றது? பகவான் சத்குணம் மட்டும் இருக்கிறவராக்கும். பகவானோடு கூடி சேர்ந்து இருக்கிறத நமக்கு சத்குணம் மட்டும்தான் இருக்கும். அப்ப நமக்கு நாமே மித்திரம். பகவானிலேந்து நகர்ந்து நம்மளோட மனசு நிக்கிறத நமக்குள்ள ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் வரும். அது வழியாவே ஷட்விகாரங்கள் வரும். அதனாலேயே நமக்கு நாமே சத்ருவும் ஆகிறோம். எதாக்கும் நம்ம வேணும் அப்படின்னு, நம்மளை எதாக்கும் ஆகணும் அப்படின்னு நமக்கு நாமே செலக்ட் செய்யணும், நமக்கு நாமே டிசைடு பண்ணணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். ஆத்தியாத்மிக பாதையில இருக்கிறவாளுக்கு ஆயிட்டு பகவான் மனசை கண்ட்ரோல் செய்யறது எப்படி அப்படின்னு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பகவானிலேந்து அகந்து நிக்கிறதையாக்கும் துக்கானுபவம் உண்டாகிறது. பகவானோடு கூட மனசு சேர்த்தி வச்சிருக்கிறத ரஜோகுண தமோ குணங்களால வந்து சேர ஷட் விகாரங்கள் நம்மளை ஸ்பர்ஷிக்கிறதில்லை. சத்குணமாயிருக்கிற ஆனந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது. இந்த ஜென்மத்திலேயே அதை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால கட்டாயம் சாதிக்கும். பாகவதம் நம்மளை ஆரம்பிக்கிறத நம்ம எப்படி இருந்தோம், இப்போ கபில உபதேசம் வர எத்தி நிக்கிற நம்மளோட மனசோடு ஆரோக்கியத்தோடு குடும்பத்தோடு நிலைமை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு இந்த பாகவதம் படிக்கிற நம்ம அத்தனை பேரும் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப ஜாஸ்தியான கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு பாகவதத்தை
பகவானாயிட்டே பார்த்து பாகவத பாராயணம் செய்யற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான அனுபவம் கண்டிப்பா உண்டாயிட்டுதான் உண்டாகணும். அப்படி ஆனாக்கா 12 ஸ்கந்தங்களும் பகவத் அனுகிரகத்தால பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பாராயணம் செஞ்சு பாகவத தத்துவம் அப்படிங்கிற ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சானா இந்த ஜென்மத்தில வாழ்ந்துண்டே சொர்க்க துல்லியமான ஜீவிதம் நயிச்சுண்டே பகவானில மனசு சேர்த்து பிடிச்சுண்டே மரண சமயத்திலையும் பகவத் நாம ரூபங்கள் மனசுல தெளிஞ்சு நின்னுண்டே பகவானில அலிஞ்சு சேர்ந்து சாயுஜ்ய முக்தி பிராபிக்கலாம் அப்படிங்கிறது பாகவதம் வழியா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். எந்த ஒரு வாண்டடும் இல்லாதக்கு, அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்படாதக்கு டெய்லி பாகவதத்தை நன்னா அர்த்தம் புரிஞ்சு பாராயணம் செஞ்சு மனசு பகவானில சமர்ப்பிக்கிறத நம்ம அது வேணும் இது வேணும் கேட்காதக்கே நமக்கு என்னெல்லாம் தந்தாலாக்குமோ நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், அதெல்லாம் பகவான் தந்துடுவரே. சொர்க்க துல்லியமான வாழ்க்கையை கொடுத்துடுவரே, சாயுஜ்ய முக்தியையும் நம்ம கேட்காதக்கே பகவான் நமக்கு தந்துடுவரே அப்படிங்கிறது உறுதியாக்கும். அப்படிங்கிறது பகவத் பக்தர்களோடு அனுபவம் வழி, பக்தி யாத்திரை நடத்துற பக்தர்களோடு அனுபவம் வழி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். நிஷ்காம பக்தி அப்படிங்கிறது நிர்குண ஸ்வரூபனான ஆதிநாராயணனோடு வைகுண்ட பதத்துல நம்மளை எத்திக்கவே செய்யும். இந்த ஜென்மத்திலேயே நமக்கு எல்லாவித சௌக்கியங்களும் அனுபவிச்சுண்டே சாயுஜ்ய முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக நம்பிண்டு நம்ம இந்த பாகவதத்தை கண்டினியூ பண்றோம். அதுக்காயிட்டு பகவானுக்கு முதல்ல ஒரு ரூபத்தை கொடுத்துண்டு நிர்குண ஸ்வரூபனாயிருக்கிற பகவான சகுணாகாரனாயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரூபம் கூடியும் விட்டுண்டு பகவானில லயிக்கிறதுக்கு சாத்தியமாக்கும் அப்படின்னு பகவான் கபிலதேவன் அம்மையான தேவஹூதிட்ட சொல்லறையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கான மார்க்கங்களையாக்கும் பகவான் வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற வாத பித்த கப விஷயங்களை ஈக்குவலாயிட்டு நிறுத்துறதுக்கு பிராணாயாமத்துக்கு சாதிக்கும், திரிதோஷங்களை இல்லாம பண்றதுக்கு சாதிக்கும். இந்த வாத பித்த கஃபங்களால இருக்கிற திரிதோஷங்களை இல்லாம பண்றதுக்கு சாதிக்கும். அதெல்லாமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சரீர சௌக்கியம் உண்டாகிறத மன சௌக்கியம் கிடைக்கும். ஏழாவது ஸ்லோகம் பார்க்கிறோம். ஏதைஹி அன்யைஹி ச ஏதைரன்யைச்ச பதிபிஹி மனோ துஷ்டம் அசத்பதம் ஏதைரன்யைச்ச பதிபிர்மனோ துஷ்டமசத்பதம் புத்யா யுஞ்சீத சனகைஹி ஜித பிராணஹ ஹி அதந்திரிதஹ புத்யா யுஞ்சீத சனகைர்ஜித பிராணோ ஹ்யதந்திரிதா. பகவானோட சரிதத்தை ஸ்மரிச்சுண்டு ஆத்மசாந்தி உண்டாக்கி எடுத்துண்டு சித்தத்தை பரமாத்மாவில சேர்க்கணும் அப்படின்னு இங்க பகவான் அம்மையான தேவஹூதிக்கு சொல்லின்னு இருக்கார். ஏதைரன்யைச்ச பதிபிர்மனோ துஷ்டமசத்பதம் புத்யா யுஞ்சீத சனகைர்ஜித பிராணோ ஹ்யதந்திரிதா. தியானம், தாரணா, சமாதி இப்படி இருக்கிற விஷயங்களை ஷார்ட் ஆயிட்டு சொன்னார் பகவான், டீட்டெயில் ஆயிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார். இப்ப நம்ம இதுல இனியும் பார்க்கிறோம். ஏதைஹி இப்ப சொன்ன மார்க்கங்களால, அந்யைஹி பதிபிஹி ச வேறையும் சில இதுல சொல்லாத்த சாதனா மார்க்கங்களாலேயும், சிரவணம், கீர்த்தனம், மனனம்,
சகஸ்ரநாம ஜபம், நாமபாராயணம், விக்கிரக பூஜை, பிரதட்சிணம், இப்படி இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருக்கிற மார்க்கங்களாலேயும் அசத்பதம், சத் அல்லாத்த அஜ்ஞான மார்க்கம் வழியா போயின்னு இருக்கிற துஷ்டம் மனஹா, துஷ்டமான மனச, ரஜோகுண தமோகுணமாயிருக்கிற மனச, ஜித பிராணஹா, பிராணனை ஜெயிச்சுண்டு பிராணாயாமம் வழி அதந்திரிதஹா, எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாதவனாயிட்டு, ஷனகைஹி புத்தியாயுஞ்சீதா, ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல புத்தியை யூஸ் பண்ணி நல்லது கெட்டது அப்படின்னு பகுத்தறிவோடு கூட்டிட்டு ஏது செய்யணும் ஏது செய்யக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு உறப்பிச்சு மிங்கிள் பண்ணி வேணும் இந்த பகவத் யாத்திரை நடத்துறதுக்கு. அப்படிதான் செய்யணும், அத உறப்பிச்சு சொல்றதாக்கும் இங்க. கட்டாயம் பகவானில மனச சேர்த்து வைக்கத்தான் வேணும். பகவான் வேற, நாம் வேற, இந்த பிரகிருதி வேற அப்படிங்கிற பாவம், துவைத பாவத்தாலேயாக்கும் நம்ம வலிகளையும் துக்கத்தையும் அபமானத்தையும் எல்லாம் அதிகடினமாய் அனுபவிச்சுருக்கோம். இந்த நானும் எனக்கு சுற்றிலும் இருக்கிற இந்த பிரகிருதியும் பரமாத்மாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற சிந்தனையாக்கும் அத்வைத பாவம். அத்வைத பாவத்துல அஜ்ஞானம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆனந்த அனுபவம் மட்டும்தான் உண்டாகும் அப்படின்னு பகவான் இங்க சொல்லிட்டு இருக்கார். அப்படி ஆத்ம சாந்தியோடு கூடிட்டு சித்தத்தை பரமாத்மாவில சேர்க்கணும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார்.